சொல்றது கேக்குது. உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க. குறைச்சிட்டேன். ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சேலத்துல இருந்து சாந்தி பேசுறேங்க. சொல்லுங்க சாந்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேங்க. அப்பவே நினைச்சேன் உங்க ஸ்வீட் அண்ட் யங் வாய்ஸை கேட்கும்போது நீங்க சின்ன பொண்ணா தான் இருப்பீங்கன்னு. ஐ லவ் யுவர் ஸ்வீட் வாய்ஸ் சாந்தி. Thank you sir. சரி சாந்தி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? கமல் சார் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க மேடம். உங்க வாய்ஸே ஸ்வீட்டா இருக்கு. நீங்களே ஒரு பாட்டு பாடுங்களேன். போங்க சார். சும்மா பாடுங்களேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அதை என்னிடத்தில் உன்னை கொடுத்தேனா? ஐ மீன், நீங்க யாரையும் நினைச்சு பாடுறீங்கல்ல? சார் வெக்கமா இருக்கு சார். நீங்க ரீசெண்டா லவ் மேட்டர்ல மாட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சரி சாந்தி, உங்களுக்காக புன்னகை மன்னன் படத்துல இருந்து ஒரு சூப்பர் பாடல். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே சார், முடிச்சிடலாம் சார். டன் சார். வர சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. நான் பிரபல கோபாத்தேக கட்சி தலைவர். எங்க கட்சி தமிழகத்துல பெரிய ஜாதி கட்சி. தெரியும். தெரிஞ்சுமா எங்க கட்சி செய்திகளை உங்க சேனல்ல போடாம இருக்கிறீங்க? உங்க கட்சி நடத்துற நியாயமான போராட்டத்தை நாங்க காட்டுறோம். நியாயம் இல்லாத போராட்டத்தை எப்படி காட்ட முடியும்? எங்க தலைவரையா எதிர்த்து பேச கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க நடத்துற அரசியல் கட்சி நினைச்சீங்களா மாறி மாறி போறதுக்கு? அங்க நினைச்சா நீ தமிழ்நாட்டிலேயே டிவி சேனலே நடத்த முடியாதுப்பா. சும்மா ஒரு ஜாதி கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் மிரட்டாதீங்க. என்னது கட்சி ஆரம்பிக்கிறதுனா அவ்வளவு சின்ன விஷயமா? 4 சொந்தக்காரனையும் 10 ஜாதிக்காரனையும் வச்சுக்கிட்டு வெறும் 2000 ரூபாயில ஆரம்பிச்ச ஜாதி கட்சிப்பா. எங்க நோக்கம் என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல முதல் மந்திரி ஆகணும் அல்லது எதிர்கட்சி தலைவனாவது ஆகணும். ஐயா, எங்க ஜாதிய வச்சு ஆட்சிய புடிச்சு டெல்லிக்கு போய் கூட்டணி வச்சு 4 காசு பார்க்கணியா. இதுக்காக உன்னோட நான் போட்டி சேனல் ஆரம்பிக்க முடியுமா? இந்த பாரு, இறுதியா சொல்றேன், என் கட்சி செய்திகளை உன் சேனல்ல போடுற. அப்படி போடலன்னா என் கட்சி ஆளுங்க அத்தனை பேரையும் உன் சேனலுக்கு வர சொல்லி உன்னை குண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ரோட்ல போற வர பஸ் அத்தனையும் கொளுத்துவேன். குண்டு வைப்பேன். ஏன் உன் சீட்ல கூட வைப்பேன். எங்க கட்சி செய்திகளை எப்பவும் டிவில பெருமையாவே காமிக்கணும். ஆமா, நீங்க என்ன மிரட்டி பணிய வைக்க முடியாது. இது ஒரு நடுநிலையான டிவி. இது யார் சார்பாவும் நடக்காது. தயவு செஞ்சு வெளியில போங்க. அவ்வளவுதானே? இரு, ஒன்ன பாத்துக்கிறேன். நாங்க திரும்பவும் வருவோம். Good morning. Yeah. Good morning. Good morning, madam. Good morning. Take your seat. மேடம், அனிதா கெமிக்கல்ஸ்ல 50 crores லாபம் கிடைச்சிருக்கு மேடம். Good. மேடம், அனிதா டெக்ஸ்டைல்ஸ்ல இந்த வருஷம் 100 crores turnover மேடம். Very nice. நம்ம அனிதா எக்ஸ்போர்ட் கம்பெனில இந்த வருஷம் 45 crores நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு மேடம். Wow. நம்ம கம்பெனிக்கு 50 crores நியூ கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. Nice. மேடம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஈசிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பால்சாமி பில்டர்ஸ்க்கு கிடைச்சிருச்சு மேடம். அவங்க வச்ச செக்ல நம்ம தோத்துட்டோம் மேடம். No. இந்த காஞ்சனா ஆபீஸ்ல தோத்துட்டோம்னு சொல்றதுக்கு இடமே இல்ல. நாம தோக்கல. எப்படிங்க மேடம்? சிஎம்டி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கு. ஆர்டர் மாத்தணும். மேடம், அது மினிஸ்டர் கையில இருக்கு மேடம். இருங்க. வணக்கம் மேடம். சார் வணக்கம். சொல்லுங்க மேடம். அந்த பாலுசாமி பில்டர் சிஎம்டிக்கு கொடுத்த ஆர்டரை கொஞ்சம் மாத்தணும் சார். அது மாத்த முடியாத மேடம். ஆல்ரெடி சிஎம்டில ஆர்டர் கொடுத்தாச்சே மேடம். நீங்க மாத்தணும் சார். உங்களுக்கு பணமா இல்ல ஈசிஆர் ரோட்ல நிலமா? மேடம், எல்எம்எஸ் இந்தியாவா எல்எம்எஸ் ரஷ்யாவா? மேடம் நீங்க ரொம்ப ஷார்ப் மேடம். என் பல்ஸை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. மிஸ் ரஷ்யாவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு உங்களை தேடி. யூ ஆர் கிரேட் மேடம். தோக்கணும்னா நேர் வழியில கூட போய் தோக்கலாம். ஆனா ஜெயிக்கணும்னா குறுக்கு வழியிலயாவது போய் ஜெயிச்சாகணும். பொம்பளை தோத்ததா சரித்திரமே இருக்க கூடாது. யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். Hi, I'm Ritu. I want to meet the MD. Just a minute. Good morning sir. Sir, ரித்துன்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. Okay sir. You can please get in madam. Good morning, sir. Yeah. I'm Miss Ritu. Hi. Reporter. Nice to meet you. You're welcome. Take your seat. Thank you, sir. By the way, ரிப்போர்ட்டர் தொழிலுக்கு நிறைய தைரியம் வேணும். நீங்க ஒரு தைரியமான பொண்ணு நினைக்கிறேன். அதனால தான் சார் நான் இந்த ஜாபை சூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் +2 முடிச்சோடனே ஆர்ட், சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக், கம்ப்யூட்டர்னு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா நான் ஜேர்னலிசமை தேர்ந்தெடுத்தேன். குட். உன்னோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நான் யாரை சார் பேட்டி எடுக்கணும்? அரசியல்வாதியா, பிசினஸ் மேனா, இல்ல கஞ்சா வியாபாரியா, இல்ல காசிமேட்டு ரவுடியா? நான் ரெடி சார். நீங்க பேட்டி எடுக்க வேண்டியது வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியா. Thank you, sir. Take care. You too.
என்னடி இந்த சென்ஸ்டரியாவது நீ ஒழுங்கா எழுதிருக்கியா இல்லையா? ஏதோ எழுதிருக்க. ஆமா, நீ எப்படி எழுதிருக்க? நான் நல்லா எழுதிருக்கேன்பா. அதிகமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். மலர், அறிவு வந்துட்டாண்டி. ஏய், பேக்ல ஏதோ வெயிட் எடுத்துட்டு வந்திருக்காண்டி. ஹேய், முறுக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. பிடிக்கும் பிடிக்கும். வாய் மூடிட்டு சும்மா இருடி. கையில என்ன பார்சலா? இது முக்கியமான பார்சல் மலர், உன்கிட்ட கொடுக்கலான்னு. இந்தா மலர். என்ன தீபாவளி பலகாரமா? ரொம்ப வெயிட்டா இருக்கு. புடி. தேங்காவா? கூஸ் லூசாடி, இவ்வளவு பெரிய gift பாக்ஸ்ல தேங்காய் எடுத்துட்டு வர? என்ன மலர் இப்படி சொல்லிட்டேன்? நான் முதல்ல நட்டு வச்ச தென்னை மரத்தோட முதல் காய் இது. அதான். ஏன் கிட்ட ஏது குடுக்குற? தேங்காய் கடைக்காரன் கிட்ட கொடுக்க வேண்டியதானே? 10 20 கொடுத்துருப்பான்ல. அப்படி இல்லை மலர், நீ தான் எனக்கு சாமி. அதான் இந்த காணிக்க. மலர், உனக்காக எப்ப என்ன வேணாலும் செய்வேன் மலர். ஓஹோ, அப்படியா? ம். அப்போ ஒண்ணு பண்ணு, இந்த தேங்காவை தலையில வச்சுக்கிட்டு இந்த கிரவுண்ட 3 சுத்து சுத்தி வா. இது இந்த சாமி சொல்லும் வாக்கு. சரி மலர். போ. நாம ஏன் கிரவுண்ட சுத்தணும்? ஐடியா வந்து. சபி, ரூபா கொஞ்சம் தள்ளு. ஸ்ரீ, நீ கொஞ்சம் தள்ள. ஏய், ஒன்னு சொன்னேன் நான் அப்பவே சொன்னேன் நீ பணத்தை வாங்குறேன். என்னடி பண்ற? 2 லேட்டஸ்டா எவ்வளவு ஐடியா கொடுத்தேன், கடைசியில திருவிளையாடலுக்கு போயிட்டேனடா. இந்த கிரவுண்ட் என்ன மலர்? இந்த உலகமே எனக்கு நீதான். அதான் ஒன்ன சுத்தி வந்தேன். ஹே சபி, இவனை திருத்தவே முடியாது. வா போலாம். மலரு, இத வெறும் தேங்காய் தான் நினைச்சிட்ட. அடுத்த தடவை காஸ்ட்லி பலகாரம் வாங்கிட்டு வரேன் உனக்கோசரம். காஸ்ட்லியா என்னடா வேணும் கொடுக்க போறேன்? ஜாங்கிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து தரேனா? வாங்க உட்காருங்க. Hey Priya, looking nice யா. பிரேம், நான் உங்களோட தீவிர ரசிகர். உங்க கூட ஏன் பெட்ரூம்ல உட்காருவேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் கூட தான் இவ்வளவு அழகான செக்ஸியான பொண்ணு கூட இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஓட்டிக்கு நீ தான் பெட்டர் ஸ்வெட்டர். அப்ப இந்த ஸ்வெட்டர் எடுத்துக்கோ. Hey. கொஞ்சம் கொஞ்சம். சட்னி கிட்னி போனேன். வாங்க உட்காருங்க. விதவிதமா செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. ஏண்டா, மற்றவங்கள போல ஒழுங்கா வேலைக்கு போவோம், லைஃப்ல செட்டில் ஆகும்னு உனக்கு தோணாதாடா? என்னடா டிவி கம்பெனி அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க? போதுமா? என்னங்க அவன் சாப்பிடட்டுங்க. சாப்பிடுற நேரத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிடுற நேரத்துல தானே அவன் மூஞ்சியை நான் பார்த்து தொலைக்கிறேன். என்ன பண்ண சொல்றேன்? என்ன என் கூட நாதன் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் பையன் அமெரிக்கால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இத்தனைக்கும் இவனை விட 1 வயசு கம்மி. நாதம் பையனை அக்கம் பக்கத்துல கூட தெரியாது. ஏன் பையனை உலகம் பூரா தெரியுமே. ஐயோ, நீ தாண்டி மெச்சனா இவனை. நான் மெச்சுக்காம பக்கத்து வீட்டுக்காரங்கள மெச்சுப்பாங்க. நான் போற இடத்தெல்லாம் ரோஜா டிவில கம்பேரிங் பண்றாரு பிரேம் அவரோட அம்மாவான்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லுமா. நேத்து ஆஷான்னு ஒரு பொண்ணு குயின் மேரேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட் உன்னோட போன் நம்பர் கேக்குறாடா. அப்படியா? நான் எதுக்குன்னு கேட்டா அவ உன்னோட பரம ரசிகையா. நல்லா இருக்குடி. பத்ரம், ரொம்ப சிரிக்காதீங்க. நாளைக்கு ஊரே நம்மள பார்த்து சிரிக்க போகுது. சும்மா இருங்க. நீ சாப்பிடு. நீ தான் அவனுக்கு இடம் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள் கண்டிப்பா நாசமா போறான். வாய கழுவு. என்ன கையே கழுவ போறேன்டி. குடும்ப உருப்பிட்ட மாதிரிதான். நீ சாப்பிடுற பிரேம், அவர் கிடக்குறார். நான் பேசிக்கிறேன், நீ சாப்பிடுப்பா. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பரமத்தி வேலூர்ல இருந்து மலர்கொடி பேசுறேன். மலர், என்ன பண்றீங்க? நான் பிஏ படிச்சிட்டு இருக்கேன். காலேஜை சுத்தி உங்களுக்கு ஒரே கூட்டமா? ஓரளவுக்கு கூட்டம். அப்ப நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா பத்தி சொல்லணும்னா பரமத்தி வேலூர்ல ஒரு ஜவுளி கடையில மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு போடலாம்? எனக்கு ஒரு ஓல்ட் சாங்ல மெலோடி சாங்க போட்டு விடுறீங்களா?
உங்க பேரு மலர். சோ நான் மலரோடு தனியாக, இதே மாதிரி பாட்டு உங்களை தேடி வருது. டேய் இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தர அனுப்பு. சரிங்க புரியுதா? புரிஞ்சுங்க சார். ஹலோ நான் தான் சார். என்னன்னா நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். கொடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு இழிச்சாப்பைய மாட்டாமையா போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தர வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. டேய் ஏன் சுத்துற? இந்த சேர சுத்தணும்னா அந்த ஒரு ஆள்னாலதான் முடியும், ஓனாலைனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கலகலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன், நான் நின்னுக்கிட்டு தான் பேசுவேன். என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்ப? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன் மியூசிக் வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன். சார் எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிக்ரி பண்ணியும் நடிப்பேன் சார். இவ்வளவு ஏன் சார் புல்லுட்டு கூட நல்லா வாசிப்பேன். புல்லுட்டா? பெரிய விட்டுவான இருக்கு. யோசிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. ஏய் எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார் இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்கன்னா பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறாங்க. எத்தனாவது படிச்சிருக்கன்னு கேட்டா தூங்குற. ஏய் என்ன படிப்பை கேட்டா தூங்குற? இததான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். பிரைம் டைம்க்கு இல்ல பிரேம் டைம்க்கு இன்னும் 25 நிமிஷம் இருக்கே. சூ ஹலோ மேடம், யார் பேசுறீங்க? சீக்கிரம் வாடி. என்னடி இன்னும் மரப்படி யாத்திரை டமால சத்தம் கேட்டது. ஆமா என்ன ஆச்சு தெரியலையே. அலைய ஒருத்தரையும் காணோம். தெரியலையடி, என்னமோ சத்தம் கேட்டது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இந்த ரங்கநாயகி எங்க போனா? என்ன மாமி உள்ள போக வேண்டியதானே? ரங்கநாயகி உங்க ஆத்துல பெருசா வெடி சத்தம் கேட்டது, அதான் ஓடி வந்தோம். மலர் இருந்தாளே. மலர் ஐயோ மலர். ஏ மலர் மலரே பாராட்டியே ஆகணும். ஏன்னா இருமா வரேன். நிறைய மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஏ மலர் நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? இருமா செய்றீங்களோ இல்லையோ தெரியல. நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? குக்கர்ல 3 விசில் வந்து நான் ஆஃப் பண்ண சொல்லிட்டு போனல. ஏன் ஆஃப் பண்ணல? ஃபோன் பண்ணனும். 5 நிமிஷத்துல ப்ரோகிராம் முடிஞ்சிடுமா? வரேன். ஆத்துல ஒரு பொண்ணு இருப்பாளே, பாத்தீங்களா மாமி? மண்ணா கட்டி டிவி அங்க குக்கர் வெடிச்சு வீடே எரிஞ்சு போயிருக்கும். ஊரெல்லாம் வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. உன் டிவி முக்கியமா போச்சா? ஒரு கழுத வயசாச்சு. உங்க அப்பா வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். இந்த டிவி ஒழிச்சு கட்டினா சரியா போயிடும். அச்சச்சோ, மூஞ்சிய முகர கட்டியும் பாரு. இந்த பாழா பொண்ணு டிவியால வீடே போயிட்டு இருக்கும். இந்த நேரம் என்ன டிவியோ. லேட்டஸ்டா இம்போர்ட் பண்ணல லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் தனி ரேக்ல இந்த பக்கம் முதல்ல வைங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தீபாவளி வரப்போகுது. லேடிஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா பிரான்ச்சும் பிக்கப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பிரான்ச்சும் பிக்கப் ஆகணும். புரியுதா? சரி சார், புரியுது சார். அறிவு 4 வருஷமா மலரையே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் ஏன்டா இப்படி போட்டு தொல்லை பண்ற? ஏய் அங்க பாரு, அறிவு வரா. ஆமாண்டி. இதுக்கு என்னதான்டா மச்சான் முடிவு? ஏய் அறிவு ஏதோ ஃபீலிங்கோட வராம போல இருக்கடி. மச்சான் நீ பாத்துக்கடா. ஆமா பெரிய புண்ணிய மன்னன் கமலஹாச ஃபீலிங்கா வராரு. ஏன்டி அவனை திட்டிட்டே இருக்க? ஹாய் மலர், நான் வரட்டுமா? வராத.
போ. மலர் ஐயோ போ ப்ளீஸ். குட்டி போட்ட பூனை மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து இம்சை பண்றான். அப்படி போட்டனா உன் மேல உனக்கு அவ்வளவு பாசம்டி. டார்ச்சரா இருக்குடி. இப்போ வந்து வணக்கம் மாஸ்டர். என்னம்மா? எங்க வீட்டுக்கார் நேத்து நல்லா குடிச்சிட்டு வந்து வீட்ல இருந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு மாஸ்டர். அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டாரு மாஸ்டர். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் திருத்துங்க மாஸ்டர். நடராஜா மாஸ்டர், கராத்தேக்காரனுக்கு குடிக்கிறதா வாதரா, குடிக்கிறவனுக்கு கராத்தே ஆவாதரா. சொல்றது புரிஞ்சுதா? அந்த மகமாயி சத்தியமா குடிக்க மாட்டேன் மாஸ்டர். சரிம்மா, நீ ரொம்ப போம்மா. நன்றி நீ நான் மாஸ்டர். பாத்துக்கம்மா. நீ கவலைப்படாத. சரிங்க மாஸ்டர். எல்லாம் அந்த மகமாயி புண்ணியம். டேய் வாள பாக்குதுடா இப்போ உன்ன. ஏதாவது வித்தியாசமா பண்றா. அவங்க கிட்ட ஏதாவது சீரியஸா பண்ணி காமெடி ஆட போகுதுடா. ஒண்ணு ஆகாதுடா. சட்டையை கழட்டி ஆம்ச காட்டுறா. அப்படியா சொல்ற? மீதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கைட்டலாம்ன்றியா? அசத்துறா, உடம்ப காட்டி சூப்பர். அறிவு என்னமா ஆம்ஸ் வச்சிருக்கான்? நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சினா இந்த பரமத்தி வேலூர்லயே நீ தாண்டா ஆணழக. ஏய், அறிவு என்னமா 4 ஆம்ஸ் வச்சிருக்காண்டி. என்னாலயே நம்ப முடியல. அவன் சூப்பர் தோவிங்க. எனக்கு மட்டும் இப்படி ஒரு மன்னதன் கிடைச்சான்னு வெச்சுக்கோ. அவனை அப்படியே வளைச்சு போட்டு கருமம் எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்குதுங்க பாரு. துணியை தோடி. எப்படி மச்சி? அசத்து மச்சான், அஸ்தரா. தோ பாரு. ஏய், அறிவு என்னமா டைவ் அடிக்கிறான் பாருடி. அறிவுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலடி. ஐயா சூப்பர். அவன் டைவ் அடிக்கலடி, பாறையில வடிக்கி கீழே விழுந்திருக்கான். ஏய் மச்சான், உன் டைவ் தான் பேசிட்டு இருக்காங்க. மச்சான் மொக்க போட ஆரம்பிச்சிட்டானுங்கடா. போடட்டும். உங்களை இங்க துணி தைக்கிற இடத்துக்கே வந்துடுறானுங்க பாரு. காலேஜ்க்கு போனாலும் தொல்லை, காவிரி ஆத்துக்கு வந்தாலும் இவனுங்க தொல்லை தாங்கவே முடியல. அறிவு எப்படியும் அவன் வலையில உன்னை சிக்க வச்சிடுவான். ஓ, சிக்க வச்சிருவான். ஒரு வளர்ந்த பையன் பண்ற வேலையாது. தடிமாடு தடிமாடு தடிமாடு. நான் புதுமையானவன், உன்னை புரிந்து கொண்டவன். எப்படா மச்சி? சூப்பரா மச்சான், சூப்பரா மச்சான். குழப்ப பார்க்காம குரங்கு வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு. மங்கி, டாங்கி, சிம்பான்சி. ஏய், ஏன்டி அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி திட்டிட்டே இருக்க? ஏ மலரு, ஒரு நாளைக்கு நீ அறிவு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட போற.